So hello guys, welcome back to Galaxy Game. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா OnePlus Speed Keyboard Escape தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த கேம் பிளேல என்னடா அதுக்குள்ள 13வது லெவல்ல இருக்க என்ன 4 ஏறுது ஸ்பீட்லாம் கேட்டிங்கன்னா என்ன இதெல்லாம் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் ஆடினேன். சும்மானா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி முதல்ல ஒரு டைம் வீடியோ எடுத்தேன். ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு சொல்லி பொஸ்க்குன்னு அனுப்பிச்சி விட்ருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவை செய்கிறேன். இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா எந்த சிக்கலும் இது வரைக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐய இதுக்கும் நமக்கும் செட்டே ஆகிறதில்ல. அங்கங்கே குழி நோண்டி வச்சிடறானுங்க. சோபா ஆட்மின்னு XP 2x2. ஓய் காய்ஸ் மாசு 14 மணி நேரத்துக்கு 2 XP ஆட்மின் போட்டிருக்காராமா. எப்படி நமக்காக தான் ஆட்மின் போட்டிருக்காரு. வீடியோ வரும் வரும்போதே வெளியே போட்டுருந்துச்சு, அது வேறு விஷயம். சரி ஓகே வாங்க ஓடும். இதை தாண்டியாச்சு. 3 வின் எடுக்கலாமா போகலாமா? 10 லெவல் ரெக்கமெண்டட் போகலாம். ப்ளீஸ் நம்ம இப்படி போகிறக்கு பதிலாக இப்படி போயிட்டோம்னா நம்ம ஈஸியாக போகலாம். இந்த ட்ரிக் எனக்கு முன்னாடி தெரியும். இந்த ட்ரிக் உங்களுக்கும் சொல்லி தரலான்னு பார்க்குறேன். ப்ளீஸ் என்ன போக முடியுமா கைஸ் மாசு. ஸோ நம்ம இதையும் தாண்டிடலாம், டோன்ட் வரி. ஆனால் கரெக்டாக ஜம்ப் பண்ணால் மட்டும்தான் இதில் நம்ம கரெக்டாக போக முடியும். நம்ம கரெக்டாக ஜம்ப் பண்ணியாச்சு. லெவல் 20 கேட்குறாங்க கைஸ். அது எங்கள் பாட்டி தான் கொஞ்சம் திடீர்னு வந்துட்டாங்க. இப்போ தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஓகே அதுக்குள்ளே நமக்கு 18th லெவல் வந்தாச்சு. இங்கே இருந்தால் 20க்கு நாளைக்கு தான் ஆகும் போல். நம்ம 20 வின் எடுத்துகிட்டு போயிடலாம். காய்ஸ் 20 வின் எடுத்தோடனே நமக்கு 5 into ஸ்டெப்பு கிடச்சிருச்சு. 25க்கு 100 வின் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா போய் 100 வின்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடுங்கிற மாதிரி ஓடுவோம். ஐயோ காய்ஸ், ஐயோ பல்லரினா கப்பச்சினா வேற வந்து பிடிக்குது. என்ன காய்ஸ் இது ஜஸ்ட் மிஸ். ஓகே இங்க நம்ம இந்த கார்னர்ல ஓடி இங்க ஒரு குத்தி, இங்க ஒரு குத்தி, இங்க ஒரு குத்தி, இங்க ஒரு குத்தி. கைஸ் வெற்றிகரமாக நீங்க வந்தாச்சு. இன்னொரு 20 எடுத்துட்டு போவோம். இல்லாட்டி 20 தான் ரெக்கமெண்டட். ஒரு 22 வரைக்கும் இங்கே ட்ரைனிங் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃப்டியாக போகலாம். ஒரு 21 ஆச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஒரு 22 லெவல் வந்ததுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் நம்ம 22வது லெவல் வந்தாச்சு வெற்றிகரமாக. இப்போ நம்ம இங்கேருந்து ஓடுவோம். எவ்வளோ நேரம் இருக்குது வெயிட் பண்ணுங்க. ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடுங்கிற மாதிரி ஓடி இங்கேருந்து ஒரு தாவு. இன்னும் 30 லெவல் கேட்குது. நம்ம 50 கப்பு கொண்டு போயிடலாம். 50 கப்பு கொண்டு போயிட்டோம். இப்போ நம்ம கிட்ட 70 இருக்கு. இங்கே தான் ஓட்டுன்னு காமிக்குது. இப்போ நானும் பார்க்குறேன். எவ்ரி இயர் யூ காட் டு ஓட் ஃபார் சாய்ஸ். ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு பிடிச்ச கேமை நீங்கள் ஓட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சூஸ் ஆக்டிவிட்டீஸ் டிபி மீ ஆல்ரெடியா இருக்கு. ஓட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஓட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. டிபி டெலிபோர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. என்ன டெலிபோர்ட்டை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி இது. ஸோ ஓகே அது கொஞ்சம் அது என்னன்னு புரியல. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் ஐயோ கைஸ் லெவல் 4 போய் அவுட் ஆகிட்டோம். என்ன கைஸ் ஏதோ பக் ஆகுது கைஸ். என்ன இது அது அந்த கேப்பச்சினா பல்ல என்ன கேப்பச்சினா அவனை துரத்திட்டு இருக்கோம். நம்ம இந்த வழியே ஓடியாச்சு. ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. ஐயோ ஏன் தான் இங்கே அவுட் ஆகிட்டே இருக்கேன். வாங்கிட்டேன். வாங்க முடியாது. ரொபக்ஸ் இருந்தாலும் செலவு பண்ணுறக்கும் மனசு வராது. சோவா ஓடே ஓடே ஓடி நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடி. ஒரு 30 வின்னு கிடைச்சா போதுங்க. நமக்கு 30 வின்னு கிடைச்சாலும் 103 கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். வந்துடும்.
கைஸ் வந்தாச்சு. இங்கே தான் கொஞ்சம் சேஃப்டியாக போகணும். இங்கே கீழே நிறைய டைம் நம்ம விழுந்துடுறோம். வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. இப்போ இதையும் தாண்ட முடியும். வெயிட் பண்ணுவோம் கைஸ், ஃபஸ்ட்டு இது முடியட்டும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த சைடில் இப்படியே நேராக ஓடணும்னா இங்கே மறுபடியும் இங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டு 50 கப்பை எடுத்துட்டோன்னா 123 கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு இது கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வாங்குறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வாங்குறதுக்கு என்ன வேணும்னா ரெக்வைட் 500 வின்ஸ். ஆமாம், 500 வின்னை போய் தூக்கிட்டு வரணுமாமா. நம்ம லெவல் ஏறவே மாட்டேங்குது. நெட்வொர்க் இஷ்யூ ஏதாச்சும் இருக்கா? இல்லையே, அப்புறம் ஏன் ஏறல? நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு என்னன்னு பார்த்து விசாரிச்சுட்டு வந்துடுறேன். ஆமாங்க சார், அது கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவாக தான் இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ஓகேவாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இங்கே போய் ஓடி நின்று ஒரு 32 லெவல் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். நம்ம 32 லெவல் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நானே வந்து கவனிக்கிறேன். என்னன்னா இந்த ரீபத் 15 லெவலில் இருக்கும்போது ரீபத் பண்ண முடியுங்கிறாங்க. நம்ம இப்போ ரீபத் பண்ணியாச்சு. பண்ணோடனே பார்த்தீங்களா கட 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 கடன்னு ஏறுது. ஏய் மாசா இருக்குல்ல. ஓகே, அடுத்த ரீபத்துக்கு எவ்வளோ கேட்குறாங்க? 25 ஏறிடும். அதெல்லாம் இப்போவே 16 ஏறிடுச்சு. ஓடி 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 18 19 20 மாசு 21. ஸோ கைஸ் இப்போ கொஞ்சம் பேசிட்டா அதுக்குள்ள வந்து நமக்கு 26 வந்துச்சு. ஸோ இன்னொரு ரீபத் அடிச்சுட்டு இப்போ நம்ம பறகுறோம். இப்போ பாருங்க டப்பு 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 ப்ளீஸ் மாசா இருக்கு. இப்போ நம்ம பறகுறோம். ரீபத் தான் நமக்கு மாசா லெவலை ஸ்பீடாக பண்ண விடுது. ஸோ வந்து ரீபத்தை மாசா நம்ம ரீபத்தை அதிகம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்பீட் அதிகமாக ஏறும். ஸ்பீட் அதிகமாக ஏற நம்ம அடுத்த ஸ்டேஜஸ் முடிச்சு நிறைய வின்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி இப்போ டாக்டிக்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணுறதுன்னு இல்லை, இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்குன்னு மொத்தத்தையும் ரீபத்தே பண்ணிகிட்டு இருக்க போகிறதில்ல. கொஞ்சம் ரீபத் இப்போது இந்த ரீபத் முடிச்சிட்டோமா, இப்போது 40th லெவல் வந்து இந்த ரீபத்தை மட்டும் முடிச்சுட்டு நம்ம இந்த ரீபத்தை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணலான்னு இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் இந்த ரீபத்தே ரொம்ப அதிகமாக 40 லெவல் கேட்குறாங்க. நம்ம ஓடியே வின்ஸ் எடுத்து இந்த லெவல் ஏறின மாதிரி இருக்கும். ஸோ நம்ம போய் வின்ஸ் எடுப்போம் வாங்க. டான் 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 டனனா வாங்க வாங்க ஓடி ஓடி மாஸ் மாஸ். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரே ஜம்ப்பு டொப் டொப் டம்முன்னு இங்கே வந்து இறங்கிடுவோம். இங்கேருந்து இப்போ ஒரு முடிஞ்சிடும். வெயிட் பண்ணி இப்போ போனோன்னா கரெக்டாக பிடிச்சிடும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆனால் அவுட் ஆகிட்டுப்பேன். இந்த இடத்துல நின்று 31 இல்லாட்டி 32 லெவல் ஏற்றிட்டு போயிடலாம். 32 லெவல் ஏற்றிட்டு போனோன்னா போக முடியும். அங்கே போய் 100 வின்ஸ் கொடுப்பாங்களா என்ன தெரியலையே, போய் பார்ப்போம். பார்த்தா தான் தெரியும். பின்னாடி ஓடு 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 மேற்கொண்டு ஓடு நெஞ்சில் வலி மேற்கொண்டு ஓடு. வந்தாச்சு. அப்போ அடி 100 வின்ஸ். ஆமாங்க 100 வின்ஸ். அடுத்து போகிறதுக்கு 35 தானே ஏற்றிடலாம். 37 லெவல்ஸ் ஏற்றிடலாம். 37 லெவல்ஸ் ஏற்றிட்டு நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக போகலாம். ஏன்னா இப்போது 37 லெவல் எடுத்தோன்னு வைங்களேன், இப்போ சிம்பிளாக வந்து நம்ம அவ்வளோக்கா ரிஸ்க்காக இருக்காது. இப்போ நம்ம போகிறது இவங்க கொடுத்த லெவல்லே போனோன்னா கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும். ஆனால் வந்து அவங்க கொடுக்குறக்கு முன்னாடி வேறு ஒரு அதை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு 2 லெவல் ஏற்றிட்டு போனோன்னா ரிஸ்க்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த மாதிரி வந்து போனோன்னா இப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முன்னாடி ஒருத்தன் போகிறான் அவுட் ஆகிடுவானா கைஸ், உள்ளே போய் ட்ரெட்மில்ல விட்டுட்டு விளாண்டுருக்காங்க கைஸ். அவன் என்ன கைஸ் இது 100 நமக்கு ஸ்பீட் ஏறுது பார்த்தீங்களா? 100 ஏறுது. இனி வந்து ஒரு 5 லெவல் ஏற்றுனோன்னா நம்ம ரீவத்தே பண்ணிடலாம். இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு 40 லெவலுக்கு மேலே போக முடியும்னாங்கன்னா 42 எடுத்து மேலே போய் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சொல்கிறேன். மேலே போய் எடுத்துட்டு இது என்ன அப்டேட்டுன்னு எதுவும் இருக்குது. அப்டேட் என்னது ப்ரோ? ஒன்றும் வரல. சரி ஓகே விடுங்க கைஸ். இப்போ இந்த லெவல் முடிச்சுட்டு இப்போ 37 வரட்டும். 36 லெவல் போயிட்டு இப்போ 37th லெவல் 37th லெவலு
37th லெவல் வந்தாச்சு. இப்போ நம்ம இப்போ ஓடக்கூடாது, இங்க நிக்கிறோம். ஸ்டாப். டன் 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 டன். இப்படி ஓடினாதாங்க நம்மளால முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாகும். 45 லெவல் கேட்குறாங்க. ஸோ நம்ம 150 வின்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். வின்ஸ் எடுத்துகிட்டு போனோடனே நமக்கு எதுவும் கிடைக்கல. ஏன்னா 273 தான் நம்மக்கிட்ட வின்ஸே இருக்குது. ஸோ அந்த 273 வின்ஸை வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்ல மாட்டேன். இங்கே ஏதோ இன்வென்ட்ரின்னு இருக்குது, பார்ப்போம். காய்ஸ் மாசி 500க்கு ட்ரெயில், க்ரீன் கலர் ட்ரெயில் கிடைக்குமாமா. அவுரா 1 மில்லியனுக்கு தான் அவுராவே ஸ்டார்ட் ஆகுதா. மாசு ப்ரோ. ஓகே, இது ஐட்டம்ஸு அதெல்லாம் நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. ஸ்கின்னு எக்யூப்னா நம்மளால இப்படியே வந்து எடுத்து வச்சுக்க முடியுமா. ட்ரெட்மில்ஸ் போகணும். இப்போ நம்ம ஓடிட்டு இருக்கும் போதே அங்கதான் நின்று பண்ணணும் இல்லை, வேணும் போது இப்படியே பண்ணிக்கலாம். மாசி கைஸ், வாங்க 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 ஓடுவோம். ஓடு 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 நெஞ்சில் ஒளிமி குண்டு ஓடு. இன்னொரு டைம் அதை தாண்டி போய் 150 வின்ஸ் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். கொண்டு வந்து அதுக்கப்புறம் ரீவார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்போ லெவல் ஏறலைன்னா அச்சோ கைஸ் கடுப்பாகுது. இந்த டைம் நம்ம நேராகவே குதிப்போம். நான் ஒரு ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம் நடக்குதா இல்லை நடக்கலையா. இப்படி குதிச்சு இப்படியே குதிச்சாச்சு. நம்ம நினச்ச மாதிரி நடந்துடுச்சு காய்ஸ். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு டைம் வெயிட் பண்ணோன்னு வைங்களேன், சுருன்னு ஒருத்தன் போவோம், பின்னாடியே தெரிச்சு பறந்துடணும். இப்போ மட்டும் நம்ம ஸ்பீடாக போயிட்டோன்னு வைங்க, இங்கே இந்த இடத்துல கரெக்டாக நின்று பறக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல பறந்தா இந்த எச்சில் போவோம். நம்ம மட்டும் எங்கேயாவது சைடில் அப்படி இப்படின்னு போயிட்டோன்னு வைங்க, அப்புறம் முடிஞ்சிச்சு. ஒரு லெவலா. சரி, இன்னொரு டைம் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கப்பை எடுத்துகிட்டு வந்து அந்த இன்னொரு ஸ்பீட் இதையும் வாங்கிட்டு அப்படியே ரீபர்த் பண்ணிடுவோம். என்ன இது கடுப்பாகுது. வேர்ல்டு 2 இது என்னது? இதுதான் பார்த்தா போன்ஸ் வேர்ல்டு. என்ன இது? அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம இதுலேயே ஆடுவோம். அதுக்கப்புறம் என்ன அது என்ன இது என்னென்னு அப்புறமா பார்த்துக்கலாம். ஓடு 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 வந்தாச்சு. இதை தாண்டு இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரு இங்கே வந்தால் இங்கேருந்து முடிச்சிடுவோம் டைமிங்கு. ஸோ வெயிட் பண்ணோம். எல்லா டைமும் வெயிட் பண்ணி போங்க கைஸ். எனக்கே ஒரு செகண்ட் அள்ளி விட்டுருச்சாங்க. ஓடு 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 தெரிக்கணும். ஐயோ ஏன் நின்ன வேவ் வந்து அடிச்சுட போகுது கைஸ். ஜஸ்ட்டு ஓடு 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 ஓட்டு 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 ஓட்டு. வந்தாச்சு, வெற்றிகரமாக வந்தாச்சு. 150 எடுத்துட்டோன்னா நமக்கு இதுவும் வந்துடும். இந்த எடுத்து இதுக்கப்புறம் 2.5K வின்ஸா கைஸ். என்ன கைஸ் இது அநியாயமாக இருக்கு. ஸோ மாலை நம்ம இது ஒன்று மாலை நம்ம இந்த ரீபத்தை பண்ணி விட்டுட்டு இன்னும் 60 லெவல் கேட்குறாங்களா அடுத்ததுக்கு. ஆமாங்க, ஓடு ஓடு. என்ன மாசம் படுறாங்க மாசு கைஸ். கைஸ் மாசு அதுக்குள்ள 21, 22, 23 கைஸ். என்ன கைஸ் அதுக்குள்ள நான் 45லாம் ஏற்றிடலான்னு நினைக்கிறேன் சீக்கிரமா. அடுத்த ரீபத்துக்கு 60 தானே, 60ல எடுத்துடலான்னு நினைக்கிறேன் ஈஸியா. இப்போவே வந்து கிட்டத்தட்ட 30 லெவல். இந்த லெவல் முடிஞ்சா 30 லெவல் வந்துட்டோமா. ரீபத்தில் போய் பார்த்தா 30 லெவல் கைஸ். இப்போ 30 லெவல், 31 லெவல், 32 லெவல், 33 கைஸ். நான் இப்போதான் இந்த பக் நோட் பண்ணுறேன். பக்கா இல்லாட்டி உண்மையா என்னன்னு தெரியல. இங்கே 33 கிடைக்குது, 32 காமிக்குது. இங்கே 34, அங்கே 33. என்ன இது? அப்போனா இப்போ நம்ம போயிட்டு இருக்க லெவலாக இருக்கும். இது முடிஞ்சாதான் நமக்கு அங்கே லெவல் இந்த லெவல் வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னு காமிக்குது போல. ஓகே ஓகே. நமக்கு ஸ்பீடு வேறு இன்க்ரீஸ் ஆகுமா. நம்ம 2 ஸ்பீடு வாங்குறதுக்கு இது ரீவர்ஸ் பண்ணாலே ஸ்பீட் ஆகுது. இப்போ 2.5 ஸ்பீட்லேருந்து 3 ஸ்பீட் ஆகுமாமா. ரோபாக்ஸ் கொடுத்து என்ன வேஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் இப்படி. இப்போ சும்மா கைஸ் இப்போ வந்து ஓடு 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 சும்மா சொன்னேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 40 லெவல் வந்துருச்சு. இப்போது ஒரு 45 லெவல் வரட்டும். வந்த உடனே நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். வந்த உடனே அப்படியே பறக்கிறோம். எப்படி தெரியுமா பறக்கிறோம்? நேராக பறந்து ஏதோ 35 லெவலுக்கு அடுத்து ஒன்று போனோமே,
அங்கே போய் 150 கொண்டு வந்தோமே, அதை தாண்டியும் நம்ம போகலாம். ஒரு 45 ஒரு 47 வரட்டும். 47 லெவல் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன். அங்கே போனேன், அங்கே எவ்வளோ இது கிடைக்கும்னு தெரில. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டெலிபோர்ட்னு ஏதோ இருக்குது. இங்கே டெலிபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2க்கு போகிறக்கு 2 கப்பு, ஸ்டேஜ் 3க்கு போகிறக்கு 6 கப்பு, ஸ்டேஜ் 4க்கு போகிறக்கு 20 கப்பு, ஸ்டேஜ் 5க்கு கைஸ் அப்போ ஸ்டேஜ் 14 வரைக்கும் தான் இருக்கு போல. அப்படி உங்களுக்கு கப்பு இல்லைன்னா ரோபக்ஸ் கேட்குறானுங்க. 3 ரோபக்ஸு செகண்ட் ஸ்டேஜ் போகிறக்காமா. என்ன கைஸ் இவனுங்க 50K கப்பாமா கைஸ். 14th லெவல் போகிறக்கு 14th தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட்டுக்கு போகிறக்கு 50K 50,000 கப்பு கேட்குறானுங்க. என்ன கைஸ் இது அநியாயமாக இருக்குது. அப்போ இப்போ நம்மகிட்ட எவ்வளோ கப்பு இருக்கு? 500 கப்பு வச்சு எங்கேயாச்சும் போக முடியுமா ப்ரோ? 600 கப்பு கேட்குறானுங்களே 9th ஸ்டேஜுக்கு போக கூட. அதான் போயிடலாமா கப்பு செலவு பண்ணி? என்ன சொல்றீங்க கைஸ்? என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னீங்க நான் நல்லா இருக்கும். ஓகே, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரோ நீங்கள் உங்ககிட்ட கப்பு இருக்குல்ல, அந்த கப்பை வச்சு நீங்கள் டெலிபோர்ட் பண்ணி போய் பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் போய் பார்ப்போம் அடுத்த பாட்டில். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுங்க. இது இங்கே தான் ஒன்றும் இல்லை, லைக் ஷேர் டோன்ட் வரி. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் முன்னாடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்துடும். அது கொஞ்சம் மறந்துட்டேன், இப்போ தான் நான் ஒரு இது சொல்லிட்டேன். ஸோ கைஸ் நான் நம்பவே இல்லை கைஸ். வீடியோ கட் பண்ணி கன்டினியூ பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள இப்போ 47 லெவல் வரப்போகுது. என்னதான் இது 47 லெவல் வந்துருச்சு. வாங்க பறப்போ கைஸ். இன்னும் பறக்கிறான் மாசு. கைஸ் பறக்கிறான் கைஸ். வெயிட் பண்ணுங்க, இங்கே இந்த மாதிரி தாங்க கைஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வெயிட் பண்ணி போகணும். அவசரப்பட்டாங்க இதே மாதிரி. இப்போ அவசரப்பட்டுட்டேன் அந்த மாதிரி அவசரப்பட்டுறாங்க. நம்ம கொஞ்சம் கரெக்டாக நீட்டாக போயிட்டோன்னு வைங்களேன். எப்படி கைஸ் எனக்கு புரியல. ஒருவேளை அந்த லாஸ்ட் ஒன்றுல தான் நடந்து போனாதான் ஒன்றும் ஆகாதான் எனக்கு ஒன்று கைஸ். ஏன் கைஸ் கடுப்பேற்றுறாங்க? ஓவர் ஸ்பீட் வந்துட்டாலே இதுதான் கைஸ். சோபா கடுப்பாகவும் கைஸ் இப்படி போகிறது. இப்படி கடுப்பேத்துறானுங்க இப்படி கடுப்பேத்துறாங்க கைஸ். கடுப்பு என்ன கைஸ், எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி 17 நிமிஷம் வீடியோ வந்துடுச்சு. நான் என்ன இந்த 1 மினிட் வச்சு நான் என்ன பண்றது? சரி ஓகே விடுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா இங்கேருந்து நம்ம ஓடி போய் அங்க போய் நம்ம இங்க பாத்தீங்களா? ஐயோ ஏன் தான் கைஸ் இப்படி கடுப்பாகுது கைஸ். நம்ம அந்த லாஸ்ட்ல நம்ம இப்போ போக முடியல, அந்த ஸ்டேஜ் மட்டும் போயிட்டு வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா டியூரேஷன் அதிகமாக எடுக்குது. 18 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்னி அந்த ஸ்டேஜுக்கு மட்டும் போயிட்டு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். ஐயோ கைஸ் ஏன் தான் கைஸ் இப்படி நடக்குது? நேரம் ஒழுங்காக போகணுன்னு பார்த்தாலும் முடியலை. ஓடு நெஞ்சல் வலிமை கொண்டு ஓடு நெஞ்சல் வலிமை கொண்டு ஓடு. அப்பாடி வந்தாச்சு. இங்கே மட்டும் அவசரப்பட்டுறக்கூடாது, வரட்டும். பொறுமையாக வெயிட் பண்ணுவோம், வரட்டும். வந்தாச்சா இப்போ? ஐயோ ஏன் கைஸ் நேராகவே கண்ட்ரோல். இந்த ஸ்பீடு மட்டும் அதிகமாகிடுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டமாயிடுச்சு கைஸ். என்ன கைஸ் இது கண்ட்ரோல் பண்ணுறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. ஜோ கைஸ் நேராக போய் இந்த கேப்புக்குள்ளே தான் விழுவேன் கைஸ். என்ன கைஸ் இது கேப்புக்குள்ளேயே போய் விழுவேன். இங்கேருந்து இப்படி ஐயோ கைஸ் விழுந்துட்டே இருக்கேனே கைஸ். நேராக போக முடியுமானே தெரில. வந்தாச்சு ஓகே வந்தாச்சு. பொறுமையாக போகும், பொறுமை போ ப்ரோ. என்ன ப்ரோ கிட்டிங் பண்ணுறீங்க ப்ரோ? ஐ கீடிங் மீ? என்ன ப்ரோ இப்படி பண்ணுற பொஸ்குனே? திடீர்னு மறைச்சு விட்டுருக்கான். ஏன் அங்கே ஸ்டக் ஆச்சு? இப்போ ஏன் அங்கே நின்னேன்னு தெரில. இப்போ ஓடு இங்கே வந்துடுச்சா? பின்னாடியே துரத்திக்கிட்டே போவோம். ஓடு இப்போ திறக்கும்ல, திறந்தோடனே போகக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணும்.
வெயிட் பண்ணி வர விட்டு அதுக்கப்புறம் போகணும். அதுக்கப்புறம் இப்படி திறக்கும் போது இப்படி பறகணும். அப்போதான் நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இப்போ இந்த லெவலில் தான் தாண்டணுன்றது. 50 லெவலே வந்துருச்சா? ஏ கைஸ் இது பண்ணி வச்சுருக்கானுங்க. 50 லெவலே வந்துருச்சு கைஸ். என்ன கைஸ் இது எகிரி குத்தி இன்னும் கைஸ் குச்சா 9th ஸ்டேஜா? எவ்வளோ 55 ரெக்கமெண்டட். இங்கே 300 கப்ஸ் கொடுக்குறாங்க. எடுத்துட்டு கைஸ் இதே இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா டியூரேஷன் அதிகமாக போட்டு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போது அடுத்த வீடியோ பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா பார்ட் 2 கண்டிப்பாக வரும். ஸோ வந்து இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் கேலக்ஸி கேமர்ஸ். பாய்.